இஸ்லாத்து சார்ந்தவர்கள் தான், பிறந்தவர்கள் தான், டாக்டர் தான், படித்தவங்க தான்றதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சிருச்சா? யாருமே இதை சீரியஸாக எடுத்துக்கலையே. யாருமே இதை வந்து ஒரு அவுட்பர்ட்ஸ், ஒரு கோபத்தை காட்டலையே. ஏன் அப்படின்னு கேட்டால், எல்லாருமே இது நமக்கு வேண்டாத மேட்ரு, இதை பற்றி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றதோட நிறுத்திக்கிட்டாங்க. ஒரு ஷாக்கு, டெல்லியில் நடந்ததுங்க ஒரு ஷாக்கு. இப்போ தொலைக்காட்சியிலெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க, உளவுத்துறை ஃபெயிலியர், அமித்ஷா ரிசைன் பண்ணணும், அந்த கதையெல்லாம் சொல்லுவாங்க. அந்த இடத்துல அந்த உளவுத்துறை ஒழுங்காக வேலை செய்யாமல் இருந்திருந்தால் 5 இடத்துல வெடிச்சிருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் தெரிய வேண்டிய பதில். தடுத்ததுனால டெல்லியோடு முடிஞ்சதுங்கிறதோட அதை பற்றி யாருமே பேசலை. இவங்களெல்லாம் விட்டுருங்க, காசாக்கு பேசின அறிவாளிகள்லாம் ஏன் பேசலைன்னு கேட்குறதெல்லாம் மீம்ஸோடு நிறுத்திக்குவாங்க. ஏன்னா அவங்க லெவல் மீம்ஸ் லெவல் தான். ஆனால் கட்சி தலைவர்களே பேசலை. இங்கே எங்கே திரும்பி வந்து நிற்கிது அப்படின்னு சொன்னால், விஜய் எங்கே போவார், விஜய் என்ன பண்ணுவார், அதோடு நிற்குது. விஜய் பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஏளனப்படுத்துவதும் கேவலப்படுத்துவதுங்கிற ஸ்டாண்டுக்குள்ளே போனார்னா 2 இல்லைனா 150ங்கிறதோட முடிஞ்சிடும். அது 2க்கு தான் 8க்கு 10 வாய்ப்பு இருக்குது. பிரசாந்த் கிஷோர் அண்டர் பர்ஃபார்ம், எக்ஸ்பெக்டட் லெவலோட ரொம்ப கீழே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இப்போது இதே விஷயத்தான் விஜயோட ஒப்பிடுறாங்க எல்லாரும். விஜய் நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஏடிஎம்கேயோட விக்ட்ரி எளிதாக இருக்கும். விஜய் பர்ஃபார்மே பண்ணாமல் அண்டர் பர்ஃபார்ம் பண்ணார் அப்படின்னா அந்த எலெக்ஷன் திருப்பி திமுகவுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றாங்க. 2 வரி வேற்றுமை இருக்குது. சாமானியர்களுக்கு பரபரப்பான அரசியல் கட்டத்தில் பீகார் 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 சொல்லி பீகார் தேர்தல் முடிந்து இன்று ஃபோக்கஸ் தமிழ்நாடு அப்படின்றது, அதாவது பீகார் தேர்தல் முடிந்து இந்த இந்த நிகழ்ச்சியை நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபோக்கஸ் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு மோடுக்கு இந்திய அரசியல் வந்திருக்கு. குறிப்பாக 2 தேசிய கட்சிகளும் இந்த வாட்டி தமிழ்நாடு ரொம்ப ஃபோக்கஸ்டாக பார்த்துட்ருக்கு. பாஜகவும் சரி, காங்கிரஸும் சரி. பாஜக ஜெயபாண்டா அப்படின்ற ஒரு ஆர்கனைசரை போட்டு அவர் அடுத்த 15 நாள் தமிழ்நாட்டில் இருக்க போகிறார்ன்ற ஒரு நியூஸ் வந்திருக்கு. அவர் எல்லா கூட்டணி கட்சியும் சந்திப்பார் அப்படின்ற நியூஸும் வந்து. காங்கிரஸை பொறுத்தவரை ராகுல் காந்தி விஜயிடம் மிக நெருக்கமாக பேசிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாத இறுதியில் விஜய் ராகுல் காந்தி சந்திப்பு டெல்லியில் நடக்க வாய்ப்புள்ளதாகவும் தெரிகிறது. ராகுல் காந்தியோட கணக்கு என்ன, விஜயுடைய கணக்கு என்ன? ஒரு ஓட் குமுலேட்டிவ் ஃபேக்டரில் காங்கிரஸும் திமுகவும் இருந்தால் அந்த 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 கூட்டணிக்கு எக்ஸ்ட்ரா 5% 6% ஓட்டு வருது. இந்த மாதிரி பல அரசியல் கணக்குகளோடு இன்றைய தேர்தல் களம் இருக்கிறது. இதை பற்றி பேசுவதற்கு நம்மளுடன் இணைந்திருக்கிறான் டிடிஎஸ் ரவி சார். வணக்கம் சார். பீகார் ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. இப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, ஃபோக்கஸ் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு விஷயத்த, குறிப்பாக பாஜக வந்து ஒரு 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 ஆர்கனைசரை வந்து 15-20 டேஸ் தமிழ்நாட்டில் ரொம்ப ப்ரிசைஸ்டாக போட்டு செட்டில் த அலையன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்டிஏக்கு ஒரு புத்துணர்ச்சின்னு நினைக்கிறீங்க? என்டிஏக்கு புத்துணர்ச்சி ஏப்ரல்லே வந்துருச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு தான் வார்மப் தான் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க. இந்த வார்மப் தேவைப்பட்டது. நயனார் அவர்களை மக்கள்கிட்ட நயனார் அவர்கள் போவதும், அண்ணாமலை அவர்கள் வந்து எதையும் விட்டு கொடுக்காமல் பேசுகிறதும், எடப்பாடி வந்து ஒரு தொகுதியாக போய் பேசுவதும், எங்கே தேவையோ அவங்க கமெண்ட் கொடுப்பதும், போராட்டங்களை அறிவிப்பதும், இந்த பிரிஞ்சிட்டாங்க, ஓடி போயிட்டாங்க, ஓபிஎஸ்ஸை சேர்த்தா தான் ஜெயிக்க முடியும், சசிகலாவை சேர்த்தா தான் ஜெயிக்க முடியுங்கிற அந்த மேட்டர் எல்லாம் ஆல்மோஸ்ட் செட்டில் ஸ்கோர் ஆகி, இப்போ நம்ம அக்டோபர் நவம்பர்லேருந்து மார்ச் வரைக்கும் ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும். விஜய் எங்கே போவார், என்ன பண்ணுவார், யார் வாக்கை பிரிப்பார், இதுதான் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். மற்றபடி என்டிஏ செட்டில் ஆனது தான். பிரசாந்த் கிஷோர் வந்து அவரே சொன்னார், நான் ஜெயிச்சா 2 சீட்டு வரும், இல்லைனா 150 சீட்டு வரும், இந்த நடுவில் இருக்காது அப்படிங்கிறத சொன்னார். அஃப்கோர்ஸ் இன்னொரு மேட்டர் சொன்னார், 25 சீட்டுக்கு மேலே நிதிஷ் வெற்றி பெற மாட்டார் அப்படின்னு சொன்னார். அதை என்ன பண்ண போகிறாருங்கிறது இல்லை, நான் என்னுடைய தொழிலே விட்டுருவேன் அல்ல அதை சொன்னார். பட் நீங்கள் ஒன்று பார்க்கலாம், பிரசாந்த் கிஷோர் அண்டர் பர்ஃபார்ம், எக்ஸ்பெக்டட் லெவலோட ரொம்ப கீழே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இப்போது இதே விஷயத்தான் விஜயோட ஒப்பிடுறாங்க எல்லாரும். விஜய் நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஏடிஎம்கேயோட விக்ட்ரி எளிதாக இருக்கும். விஜய் பர்ஃபார்மே பண்ணாமல் அண்டர் பர்ஃபார்ம் பண்ணார் அப்படின்னா அந்த எலெக்ஷன் திருப்பி திமுகவுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றாங்க. 2 வரி வேற்றுமை இருக்குது. பிரசாந்த் கிஷோர் வந்து அப்பர் காஸ்டினுடைய ஓட்டை பிரிப்பார் அப்படின்னு சொன்னால் அது என்டிஏக்கு பாதிப்பு வரும் அப்படிங்கிற அடிப்படையில், அதாவது ஆளுகின்ற கட்சி, ஆள போகின்ற கட்சி இல்லை சார். பிரசாந்த் கிஷோர் வாஸ் ஆல்மோஸ்ட் an alternative to நிதிஷ்குமார் என்ன சொன்னாலும் அது நான் சொல்கிறேன். இப்போ விஜயும் இந்த இடத்துல திமுக என்ன சொல்கிறாரோ அதே தானே விஜயும் சொல்கிறாரு. 2 வித்தியாசம் இருக்குது.
ஆன்டி இன்கம்பன்சியை திமுக இது வரைக்கும் ஜெயிச்சதே இல்லை. நிதிஷ்குமார் அங்கே பல வருடங்களாக ஆட்சியில் செஞ்சிட்ருக்காரு. அந்த கனவெல்லாம் ஸ்டாலின் ஐயாவுக்கு 2வது ஜென்மத்தில் கூட நடக்க போகிறதில்ல. அதே குடும்பத்தில் பர்த் சர்டிஃபிகேட்டோடு பிறந்தா தான் திமுகலேயே முதலமைச்சர் ஆக முடியும். நிதிஷ்குமாரனுடைய வாக்குகளை பிரிப்பார், அப்பர் கிளாஸ் வாக்குகளை பிரிப்பார், எக்கனாமிக்கலி பேக்வேர்டு வாக்குகளை கூட பிரிப்பார் அப்படின்றத சொன்னாங்க. அது நடக்கலைங்கிறது தெள்ள தெளிவாக தெரிஞ்சு போச்சு. சரி, குறைந்தபட்சம் யங்ஸ்டர்ஸுடைய வாக்கு பிரிப்பார், அதன் மூலமாக ஆர்ஜேடியோடைய வாக்குகளை கொண்டு வருவார் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் இல்லை. அவர் ஸ்கேலே எங்கே செட் பண்ணார்? ஒன்றா நான் பயங்கரமாக தோற்று போவேன், இல்லைனா அதி பிரம்மாண்டமாக வெற்றி பெறுவேன். அவர் தெளிவாக இருந்தார், அதில் எந்த குழப்பமும் இல்லை. பேசும்போதும் அவர் ஒரு உயர்த்தப்பட்ட ஜாதின்னு நான் சொல்லுவேன், நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லிட்டு போங்க. அந்த உயர்த்தப்பட்ட ஜாதியில் பிறந்ததாக நீங்கள் குற்றஞ்சாட்டினா கூட அவர் அதை சட்டிலாக தான் பிஹேவ் பண்ணார், அதில் சட்டிலாக தான் பேசினார். எங்கேயுமே தன்னை ஒரு ஃபார்வர்டு கம்யூனிட்டி முன்னேற பேசவே இல்லை. அவர் பண்ண பெரிய தப்பு, எந்த ஸ்டாண்ட் எடுக்காமல் எல்லாத்தையும் நடுவில் இருக்குன்னு மாட்டிக்கிட்டார். இப்போது இங்கே நீங்கள் விஜய் கிட்ட வாங்க. விஜய் திமுகவை காப்பி அடிக்கிறாரு. பிரசாந்த் கிஷோர் நிதிஷை காப்பி அடிக்கலை, நிதிஷை ஏளனப்படுத்தினாருங்கிறத விட பீகார் முன்னேறதுக்கு காரணமே இந்த அரசுகள் தாங்கிறத உங்களுக்கு எடுத்து சொன்னார். தேஜஸ்வியை கேவலப்படுத்தினார். அவருக்கு கால்குலேஷனே தெரியாது. முடிஞ்சால் அவர்கிட்ட போய் 258 + 458 எவ்வளோன்னு கூப்பிட்டு சொல்லுங்கள். ஒரு 15 நிமிஷம் கழித்து யாராவது பதில் சொல்லுவான், கொஞ்சம் கிட்டக்க இருக்கும், அதை வச்சுட்டு நீங்கள் அதை புரிந்து கொள்ளலாம், அவ்வளோதான் அவருடைய அறிவுன்னு ஏளனமே படுத்தினார். விஜய் பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்துலேயும் கொஞ்சம் தூரம். திமுகவை அரசியல் எதிரின்னு சொல்லியாச்சு, நீங்கள் பண்ணுறதெல்லாம் தப்புன்னாச்சு. அது என்னது பாசிசம்னா இது மட்டும் பாயசமானலாம் பேசியாச்சு. கரூரை பார்த்தாச்சு. கரூரை பார்த்ததுக்கப்புறம் அவருடைய ஸ்டாண்ட் இன்னும் வக்கரமாக, இன்னும் கொஞ்சம் கோபமாக, ரௌத்ரம் சேர்ந்தது. சிஎம் சார் ஏதாவது பண்ணுறதா இருந்தால் எங்கிட்ட பண்ணுங்கள், என் தொண்டர்களை விட்டுருங்கன்னு சொல்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்காக போச்சு. பட் ஏளனப்படுத்தலை, சேலஞ்சு வேணா இருந்தது. ஒரு விஷயத்தை திரும்பி சொல்கிறாரு. அது சொல்கிறதுக்கு அவருக்கு மே மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் உரிமை இருக்குது. தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டிங்கிறத அவர் சொல்லட்டும். நானும் சொல்லிட்டேன், ஆமாங்க அதுதான் போட்டி, 2வது இடத்துக்காக இருக்கும், ஃபஸ்ட் இடத்துக்கு சத்தியமாக இல்லைங்கிறத நம்ம பேசிட்டோம். சார் ஏடிஎம்கே இதை பிரேக் பண்ணிச்சா சார்? விஜய் சொன்னது தாவேகா vs திமுக தான் போட்டின்னு சொன்னதை ஒரு பாரம்பரிய கட்சியாக ஏடிஎம்கே இதை பிரேக் பண்ணல. ஏடிஎம்கே அந்த விஷயம் 2024 அண்ணாமலை ஐயா சொன்னார், எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னார். நாங்கள் அங்கே ஆள்றோம், இவங்க இங்கே ஆள்றாங்க. அதிமுகவை கேவலப்படுத்தலை. அவர் என்ன சொன்னார், எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டினார். அப்போ அதிமுக ஏதாவது பதில் சொல்லிச்சா? இல்லை. அதே தான் இங்கேயும். அதிமுக பதில் சொல்லலைனாலும் இந்த எலெக்ஷன் ஏடிஎம்கே போட்டு மேட்டர் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ்ல இப்போ இந்த தேர்தல் அதிமுக தோத்துதுன்னா என்ன நடக்கும்னு எக்ஸிஸ்டன்ஸுங்கிற வார்த்தை இல்லை, மேட்டர் ஆஃப் சர்வேலன்ஸ் தான். அதாவது நான் அதை தாண்டி வெளில வர்றேங்கிற ஒரு ஹேர்டில் தாண்டி வர்றேங்கிற ஒரு விஷயம்தான். 3 முறை தோத்தார், 10 முறை தோத்தாருன்னு நான் பல முறை சொல்லிட்டேன். கருணாநிதி ஐயா எத்தனையோ முறை தோத்துருக்காரு. ஜெயலலிதா 2004 11 வரைக்கும் நிறைய தேர்தலில் தோத்தாங்கிறதெல்லாம் சொல்லியாச்சு. இஷ்யூ என்னென்னா ஹஸ் டு ஓவர் கம் இட். இப்போ ஒரு தடைக்காலத்துலேருந்து மேலே வரணும், செய்ய வேண்டியதை ஒழுங்காக பண்ணிட்டாரு. கூட்டணி எல்லாம் சரியாக வந்துருச்சு. யாருமே டெல்லியில் நடந்த விஷயத்தை பற்றி பேசினாங்களா, இன்க்ளூடிங் அண்ணாமலை டு ஏன் பேசலை அப்படின்னு சொன்னால், இது இங்கே பேசி பிரயோஜனம் இல்லை. தீவிரவாதம் இது தெளிவாக தெரிஞ்சிருச்சு. பண்ணது இஸ்லாத்து சார்ந்தவர்கள் தான், பிறந்தவர்கள் தான், டாக்டர் தான், படித்தவங்க தான்றதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சிருச்சா? யாருமே இதை சீரியஸாக எடுத்துக்கலையே. யாருமே இதை ஒரு அவுட்பர்ட்ஸ், ஒரு கோபத்தை காட்டலையே. ஏன் அப்படின்னு கேட்டால் எல்லாருமே இது நமக்கு வேண்டாத மேட்ரு, இதை பற்றி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றதோட நிறுத்திக்கிட்டாங்க. ஒரு ஷாக்கு டெல்லியில் நடந்ததுங்க, ஒரு ஷாக்கு. இப்போ தொலைக்காட்சியிலெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க, உளவுத்துறை ஃபெயிலியர், அமித்ஷா ரிசைன் பண்ணணும், அந்த கதையெல்லாம் சொல்லுவாங்க. அந்த இடத்துல அந்த உளவுத்துறை ஒழுங்காக வேலை செய்யாமல் இருந்திருந்தால் 5 இடத்துல வெடிச்சிருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் தெரிய வேண்டிய பதில். தடுத்ததுனால டெல்லியோடு முடிஞ்சதுங்கிறதோட அதை பற்றி யாருமே பேசலை. இவங்களெல்லாம் விட்டுருங்க, காசாக்கு பேசின அறிவாளிகள்லாம் ஏன் பேசலைன்னு கேட்குறதெல்லாம் மீம்ஸோடு நிறுத்திக்குவாங்க, ஏன்னா அவங்க லெவல் மீம்ஸ் லெவல் தான். ஆனால் கட்சி தலைவர்களே பேசலை. இங்கே எங்கே திரும்பி நிற்கிது அப்படின்னு சொன்னால், விஜய் எங்கே போவார், விஜய் என்ன பண்ணுவார், அதோடு நிற்குது. விஜய் பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஏளனப்படுத்துவதும் கேவலப்படுத்துவதுங்கிற ஸ்டாண்டுக்குள்ளே போனார்னா 2 இல்லைனா 150ங்கிறதோட முடிஞ்சிடும். அது 2க்கு தான் 8க்கு 10 வாய்ப்பு இருக்குது. அதே பவன் கல்யாணம் ஃபாலோ பண்ணி என்னுடைய நோக்கம் இது சட்டசபை தேர்தல். இங்கே நான் பேச வேண்டியது திமுக இருக்கணுமா, அதிமுக இருக்கணுமா, நான் இருக்கணுமாங்கிறது தானே ஒழிய பிஜேபி இருக்கணுமா, காங்கிரஸ் இருக்கணுமாங்கிற அவசியம் இல்லை. இது சட்டசபை தேர்தல்னு சொல்லி முடிவு பண்ணாருன்னு சொன்னால் அது ஒரு அர்த்தத்துக்குள்ளே வரும். அவர் ஜனவரி வரைக்கும் வாயை திறக்க போகிறதில்ல. நானும் நீங்களும்
டிடிபியில் வந்து தமிழ்நாடு பின்தங்கி ஹரியானாவோட பின்தங்கி இருக்கிறத பற்றியோ அல்லது சிஏஜி வந்து கடுமையாக திமுகவை திட்டு இதை பற்றியோ பேசாமல் விஜயை பற்றியும் மற்றவர்களை பற்றியும் பேசி கொண்டிருக்க வேண்டுங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. எடப்பாடி இஸ் ஜஸ்ட் பிளேயிங் இஸ் கேம். இந்த வெட்டி வேலை விஜய்கிட்ட பேசி நீ பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி தன் வேலைக்குள்ளே போயிட்டார். யாருமே எதை எல்லாருமே என்ன பேட்டர்ன்டுவே யாருமே இந்த டெல்லி மேட்டரை பேசலை, பேட்டர்ன்டுவே யாருமே பீகாரை பற்றி பேசலை. ஜெயிச்சாச்சுன்னா அப்படியா ரொம்ப சந்தோஷம், அதோட நிறுத்தியாச்சு. இதுதான் ரொம்ப சட்டிலாக எதுக்குள்ள நிற்குதுன்னா விஜய் என்ன பண்ண போகிறாருங்கிறதுல தான் இப்போ தேர்தல் நிற்குது, வேறு எதுவுமே இல்லை. விஜய் பக்கத்தில் ஒன்று இருந்தாலும் ராகுல் காந்தி ஒரு ஸ்பெஷல் லூப் விஜய்க்கு போட்டுட்ருக்கார். அது ஓப்பனாகவே தெரியுது. இரண்டு முறை பேசியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. மாத இறுதியில் வந்து மீட் பண்ண போகிறாங்கன்ற நியூஸ் ரொம்ப அதிகாரப்பூர்வமே வருது. அந்த ராகுல் காந்தியோட பிஎஸ்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க, கன்ஃபார்ம் பண்ணுறாங்க இந்த மாதிரி மீட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது திமுகவுக்கு சிக்கலை ஏற்படுத்துதா? அண்ணாமலை ஐயா சொல்லுவார், ஃபாக்ஸ்பானுக்கு தமிழ் தெரியாது, ஸ்டாலின் ஐயாவுக்கு இங்கிலீஷ் தெரியாது, அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுனாங்கன்னு ஒரு 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 சட்டையராக ஒன்று சொன்னார் இல்லையா? அந்த மாதிரி ராகுல் காந்தி பேசினா ராகுல் காந்திக்கே புரியாது, விஜய் என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னு விஜய்க்கே தெரியாது. என்ன அவர் புரிஞ்சுக்கிட்டார், அவர் ஏதாவது தலையாடுறாரா இல்லை இது பண்ணுறாரான்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறதுங்கிறது நடக்க போகிறதில்ல. அப்படியே நடந்தாலும் அவர் டெல்லியிலேருந்து சிங்கப்பூர் போகிற ஃப்ளைட்டுக்கு நின்றுட்டு இருந்தார், நான் வந்து இங்கேருந்து இங்கே நின்றுட்டு இருந்தேன், ரெண்டு பேரும் கை குளிக்கணுங்கிறதோட நிறுத்திடுவாங்க. காங்கிரஸை தான் இவங்க அட்டாக் பண்ணியாச்சு. காங்கிரஸை தான் ராகுல் காந்தி தான் பெரிய அண்ணன், அவர் தான் எல்லாத்தையும் பார்க்குறாரு, அவர் தான் இந்த எஸ்ஐஆருக்கு போராடினார், அந்த போராட்டத்தை நானும் இன்னும் தொடர்றேன் அப்படின்னு சொல்லி காங்கிரஸை தான் சரண்டர் பண்ணியாச்சு. இனி காங்கிரஸ் எதுக்காக விஜய்கிட்ட போகும் அப்படின்னு சொன்னீங்கன்னால் திமுகவே அனுமதித்து நீ முதல்ல நீங்களும் கம்யூனிஸ்ட்டும் விஜய்கிட்ட போயிருங்க, என் எதிர்ப்பு வாக்குகள் அதிமுக பிஜேபிக்கு போகாமல் உங்ககிட்ட கொஞ்சம் தங்கிச்சுன்னா, இந்த சலடையில் 2 வகை இருக்குது, மேலே தங்குறது நான் 30% வச்சு முன்னாடி வந்துடுறேன், அதோட நிறுத்திக்கிட்டு நான் என்னோடது என்னவோ அதை நான் பார்த்துட்டு போகிறேன் அப்படின்ற பொசிஷனுக்கு வருவாராங்கிறது எனக்கு ஸ்டாலின் விஷயத்தில் நம்பிக்கை இல்லை. ஜெயலலிதாவாக இருந்தால் ஸ்ட்ராங்காக பண்ணியிருப்பாங்க. விஜய் அப்படியா நீ வர போகிறீங்களா, நீங்கள் தான் ஆட்சி செய்ய போகிறீங்களா, வெரி குட், உங்களை வச்சு ஒரு கூட்டணி, உங்களுக்கு எவ்வளோ சீட்டு, 150 சீட்டு 200 சீட்டு கூட கேட்பார் விஜய், என்ன பிரச்சனை, ஃபண்டு கூட பண்ணுறேன், எல்லாம் 1500 கோடி கொடுத்தா வைக்கோலாம் இருக்கார் பார்த்துப்பாருன்னு சொல்லி அழகாக அனுப்பிச்சி விட்டுருவாங்க. ஸ்டாலினுக்கு அந்த தைரியம் கிடையாது. தைரியம் கிடையாதுங்கிறத விட எங்கேயாவது போய் கொஞ்சம் முன்ன பின்ன வந்துட்டாங்கன்னு 3வதுக்கு தள்ளப்பட்டார்னு வச்சுக்கோங்க திமுக, அதுக்கப்புறம் அதுக்கு பெரிய அசிங்கமாயிடும். எப்படி 2வதுக்கு தள்ளப்பட போகிறது உறுதி, 3வதுக்கு தள்ளப்பட்டால் அசிங்கமாயிடும். எடப்பாடி அஸ் அ சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட், we have come to the stage where பிஆர்லாம் முடிஞ்சிடுச்சு, ஃபோக்கஸ் டு தமிழ்நாடு எலெக்ஷன். களத்தில் 3 சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட், ஸ்ரீவானி சேர்த்துக்கலாமா சார் இல்லை வேண்டாமா? இல்லை நீங்கள் எங்கே வேணாலும் அவரை சேர்த்துக்கலாம், எங்கே வேணாலும் சேர்த்துக்கலாம். 4 சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் களத்தில். ஒரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் எம்கே ஸ்டாலின், இன்னொரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் எடப்பாடி பழனிசாமி, இன்னொருத்தர் விஜய், 4வது சீமா. இதில் சீமானை வந்து அவர் வாங்கின 8% வந்து நம்ம அப்படியே அவர்கிட்ட கொடுத்துருவோம், நம்ம எதுவுமே எடுத்துக்க வேண்டாம். அந்த 8% கொடுத்தா ஸோ 92% ரவீந்திரன் துரைசாமி அதிகமாகும்னு சொல்லுவார். அது பரவாயில்ல, நம்ம 8% கொடுத்துருவோம், அதுக்கு கிட்ட போனால் பார்த்துக்கலாம், கொடுத்துருவோம். மிச்சம் 92% இருக்குது. 92%க்கு வந்து 3 கட்சி சண்டை போடுது. 3 கட்சி எது? அதிமுக, திமுக வந்து இன்றைக்கி ஒரு 30% மினிமம் கேரண்டி வாங்குமா சார்? 30% வாங்கணும். திமுக 30% மினிமம் கேரண்டி வாங்கும். அதிமுக ஒரு 30% மினிமம் கேரண்டி வாங்குமா? 38 பிஜேபி சேர்த்தீங்கன்னா இல்லை சார், நான் சொல்றது திமுக மினிமம் கேரண்டி சொல்றேன். நீங்க அவங்களோட மினிமம் கேரண்டியே 35+க்கு போய் 35, அதாவது திமுக மினிமம் கேரண்டி 30 இருக்கு, அதிமுக அது 35+ இருக்கு. இல்ல நம்ம ரெண்டுமே 30 வச்சுப்போம். எதுக்காகங்கிற நமக்கு என்ன வேற வேலை இல்ல. இன்னும் கொஞ்ச நேரம் நீ கொஞ்சம் உப்புமா சாப்பிடு, நான் இன்னும் செய்யல, நீ 2 தோசை சாப்பிடு, நான் இன்னும் வாங்கலைங்கிற மாதிரி நம்ம பேச முடியும். சரி, 2 ஸ்ட்ரைட்டாவே எடுத்துக்கோங்க. நீங்க கேள்விக்கு வாங்க. 92 இஸ் வாட் இஸ் அவைலபிள் வித் பீப்பிள். 2 கட்சி 30% வாங்குவோம், 60% போயிடுது, மீதி வந்து 32% இருக்கு. இந்த 32%ல விஜய் ஒரு 10% எடுத்து போறா சார் இன்னைக்கு. அவர் கூட்டணி அமைக்கிறத பொறுத்து இருக்கு. ஸோ அதை நம்ம சொல்லவே முடியாது. நீங்களே ஓப்பனிங்கில் சொன்னீங்களே, இப்போ காங்கிரஸ் இருக்கிறதுனால ஒரு லாபம் என்னன்னு கேட்டால், பாக்கெட்டில் மாரியாத்தா ஃபோட்டோ வச்ச மாதிரி உங்களுக்கு ஒரு தெம்பு கொடுக்கும், அடுத்தவனுக்கு ஒரு பயம் கொடுக்கும், பேயை விரட்டும். இந்த 3 விஷயம் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறதுனா உங்கள் பாக்கெட்டில் இருக்கிற ஃபோட்டோ மாதிரி. அது கண்டிப்பாக இட் வில் மேக் எ டிஃப்ரென்ஸ். காங்கிரஸ் வந்து நீங்கள் பார்க்கணும்னா 89ல் தனியாக நின்றாங்க. அப்போ அவங்க வாங்கின வாக்குகள் எத்தனைன்னு பாருங்கள், சதவிகித ரீதியாக பாருங்கள். வாக்குகளை பார்த்தா தப்பு அந்த விஷயத்தில். 2014 தனியாக நின்றாங்க. அப்போ அவங்க வாங்கின வாக்குகளில் வசந்தன்கோ அவர் வாங்கின 2.5 லட்சமும் அந்த வாக்கு நீக்கிடுங்க, நீக்கிட்டு பாருங்கள். தே ஹாவ் அ ஸ்டாண்ட்ஸ்.
அது வந்து அவங்களே 63 40 ஆக்கி 20 ஆக்கி குறைச்சிக்கிட்டதுனால அவங்களுக்கு தப்பு வந்தது. ஸோ அவங்க போனாங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வாக்கு வந்து பின்னாடியே கம்யூனிஸ்ட் போயிடுவாங்க. அதுவும் சேர்ந்து உங்களுக்கு வசதியை கொடுக்கும். அதில் எந்த மாற்று கருத்து நான் அதுக்கு தான் பதில் சொன்னேன். ஸ்டாலின் ஐயா நினைத்தால்தான் காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ விஜய் கிட்ட போகவே ஒழிய அவங்களா முடிவெடுத்துட்டு போகவே மாட்டாங்க. ராகுல் காந்தி வந்து பேசுறதுனால 5 பைசாக்கு பிரயோஜனம் இருக்குது. அது அவங்க 2 பேரும் சந்திக்கிறது ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது. இந்த 22% எதை வச்சு ஓட்டு போடுவாங்க? எதை வச்சு ஓட்டு போட போகிறாங்க? ரொம்ப சிம்பிள். இதில் நீங்கள் ஒன்றே ஒன்று விஷயம் கவனிக்கணும். இந்த மகளிர் ஓட்டு எந்த அளவுக்கு திமுகலேருந்து விஜய் கிட்ட போக போகுதுங்கிறது ஒரு ஃபேக்டர். நம்ம 10ன்னு சொல்லும்போது இந்த ஃபேக்டர் எத்தனை வந்து சேரப்போகுது. திமுகவுடைய ஓட்டுகளில் கிட்டத்தட்ட 6க்கு 3ங்கிறது பெண்களுடைய வாக்குகள். சார் ஒரு கேள்வி இருக்கு. இப்போ இந்த மகளிர் ஓட்டு திமுகவுக்கு போனது தாவேக்காக்கு வருதுன்னு நம்ம ஒரு இது சொல்லும்போது வரும். அதுக்குள்ள ஒன்றும் எவ்வளோன்னு தெரியல. பட் இந்த மகளிர் ஓட்டு 2016 வரலையும் அது அதிமுக இருந்தது. அந்த அதிமுக இருந்த சில ஓட்டுகள் 1000 ரூபாய் ஸ்கீமுக்கு அப்புறம் வந்து திமுகவுக்கு போகுது. அந்த 1000 ரூபாய் ஸ்கீம் வாங்கின திமுக மகளிர் வந்து இப்போ விஜய் கிட்ட போகிறாங்க. அதை எடுத்துக்கலாமா? 2 காரணம். ஒன்று வந்து விஜய் வரட்டும், ஒரு மாற்றம் இருந்தால் என்ன தப்பு இல்லைன்னு ஒரு பெண்களால் ஸ்ட்ராங்காக டிசைட் பண்ண முடியும். இந்த 1000 ரூபாயை மட்டுமே மீண்டும் மீண்டும் சொல்லி இப்போ சொல்லக்கூடாது. திமுக வந்து நான் 1000 ரூபா உனக்கு கொடுத்தேன்னு ஏன் சொல்லக்கூடாதுன்னா, விலைவாசி அதை ஆல்ரெடி தின்னுடுச்சு. நான் பலமுறை சொல்லியிருக்கேன். பணம் கொடுத்தீங்கன்னா அது அந்த மக்களுக்கு போய் சேரவே போகிறதில்ல. அது திரும்பி சமுதாயத்துக்குள்ளே தான் வரும், மார்க்கெட்டுக்குள்ளே தான் வரும், வணிகருக்கு தான் போகும் விலைவாசியின் மூலமாக அப்படின்னு நான் சொன்னேன். அந்த ஃபேக்டரே இப்போ அவங்களுக்கு ஃபெயில் ஆகிடும். ஸோ எந்த ஓட்டு 1000 ரூபாயினால் வந்தது அப்படிங்கிறத நீங்கள் கணக்கில் இந்த நகை கடன் அந்த கடன் இந்த கடன் பேசுனதுனால வந்தது எல்லாமே இப்போ வந்து ஒன்றா அதிமுக கிட்ட போய் ரிட்டர்ன் ஆகணும், அல்லது விஜய் கிட்ட டைவர்ட் ஆகணும். ஸோ அதுதான் உங்களுடைய ஃபேக்டராக இருக்க போகுது. ஸோ விஜய் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கூட்டணியோட தனியாக நிற்பாரா, இல்லை நான் தனியாகவே நின்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் பண்ண ஒரு தப்பு மாதிரி அவரும் பண்ண போகிறாரா, அல்லது நாத்தாக்கா பண்ணிகிட்டு இருக்கிற தப்பு மாதிரி பண்ண போகிறாரா, அல்லது அதிமுகவோட ஒரு டீலுக்கு வர போகிறாராங்கிறது வந்து இட் இஸ் எ ஃபேக்டர் டு டிஸ்கஸ். இல்லைனா வேறு பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒன்று சொல்லட்டுமா, பீகார் ரிசல்ட்லேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது பிரசாந்த் கிஷோர் ஃப்ளாப் ஆனாரா இல்லையாங்கிறது இல்லை. ஒரு தேர்தல்னு வந்துருச்சுன்னா அந்த 2 திமிங்கலமும் தன்னுடைய வேலையை ஒழுங்காக காட்டும். காரணம் அதுக்கிட்ட செட்டப் இருக்குது. எத்தனை வருடங்களாக ஆர்ஜேடி அரசியல் இல்லை. பாராளுமன்றத்துலேயும் தோற்றுக்கிட்டு தானே வராரு. 2019லையும் தோத்தாரு, 24லையும் தோற்றுக்கிட்டு தானே வர, பெருசாக ஒன்றும் சாதிக்கலையே. அப்போ அவங்க ஏன் ஸ்ட்ராங்காக இருக்க? அந்த வெறி சேரும். 15 வருடமாக 20 வருடமாக நான் ஆட்சியில் இல்லைங்கிற அந்த வெறி வரும். அந்த வெறியெல்லாம் இங்கே இருக்கிறவனுக்கெல்லாம் நீங்கள் ஊட்ட முடியாது. இவனை கொண்டு போய் அடுப்பில் வச்சா கூட கீழே பற்றிக்காது. அந்த 2 திமிங்களும் தன்னுடைய வேலையை பண்ணும். இங்கேயும் அதே தான் நடக்க போகுது. அதைத்தான் விஜய் புரிந்து கொள்ளணும். சார் நிகழ்ச்சியோட கடைசி கேள்வி, அண்ணாமலை ஃபேக்டர். அண்ணாமலை ஏன் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? அவர் பாவம் ஒழுங்காக அவர் வேலையை பண்ணிகிட்டு இருக்காரு. தெளிவாக ஸ்கெட்யூல்டாக கரெக்டாக கேப்பை என்ன பண்ணணும், சனிக்கிழமை இந்த யங்ஸ்டர்ஸ் கால்குலேட் பண்ணுவாங்க பாருங்கள். இந்த திங்கக்கிழமை ஒரு சோர்வு, வெள்ளிக்கிழமை ஒரு எதிர்பார்ப்பு, செவ்வாய் புதன் வியாழன் எல்லாம் ஒரு பேட்டர்னு, சனி ஞாயிறுக்கு பிளான்னு சொல்லி அழகாக தன்னை ஸ்கெடியூல் பண்ணிட்டு அண்ணாமலை தன் வேலையை பண்ணிகிட்டு இருக்காரு. அவர்கிட்ட பற்றி என்ன கேட்க போகிறீங்க? எனக்கு புரியல. இல்லை எது கேட்குறதுக்கு இல்லை. கேன் வி see the old அண்ணாமலை? அதாவது அவர் ஓல்டு ஆனார். he was always gold. இல்லை பொலிட்டிக்கலில் சொல்கிறேன். எப்படின்னா வந்து அந்த அடிச்சு ஆடுற அண்ணாமலை எப்போ பார்க்க ஆரம்பிப்போம்? இங்கே பாருங்கள், இன்றைக்கும் அவருடைய வேலையை அவர் அடித்து தான் ஆடிட்டு இருக்காரு. கொள்முதல் விஷயத்தில் இன்றைக்கும் எடப்பாடி ஐயா கோதுமை மேட்டர் வரைக்கும் தெளிவாக பேசுகிறாரு. அதில் வந்து மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொன்னாலும் அண்ணாமலை தான் அந்த கொள்முதல் மேட்டரை உங்களுக்கு எடுத்து கொண்டு வந்து சொன்னவர். டிஆர் பாலு கோர்ட்டு பக்கமே வரமாட்டேங்கிறார். அவருடைய மானத்தினுடைய மதிப்பு கூட வரல. மானத்தினுடைய மதிப்பு எனக்கு தெரிய மாட்டேங்குது. மான நஷ்டம் போடுவேன் அப்படின்ட்டு அவர் தான் 100 கோடிக்கு போட்டார். 100 கோடிக்கு அவருக்கு வந்து பிரயோஜனம் இல்லை. அண்ணாமலைக்கு வந்தால் கண்டிப்பாக மக்களுக்கு ரொம்ப பெரிய யூஸ் ஆகும். தானே இறங்குறேன் கேள்வி கேட்குறேன்னு உடனே டிஆர் பாலு உள்ளே வரல. கோர்ட்டு சொல்லுது நீங்கள் வாங்க, அவர் கேள்வி கேட்பாருன்னு சொல்லுது. இதுக்கு முன்னாடி நான் டிஆர் பாலு ஒரு பெரிய ஜமீன்தார், கெத்து ஜாஸ்தி உண்டு, சாதி பணம் கொழுப்பு அரசியல் எல்லாம் உண்டா. அண்ணாமலைக்கெல்லாம் எனக்கு பதில் சொல்கிறீங்க, அவர் கேள்விக்கெல்லாம் ஏன் பதில் சொல்கிறீங்கன்னு 8-9 மாதத்துக்கு முன்னாடி ட்ரிவலைஸ் பண்ணார், அசிங்கப்படுத்தினார். ஆனால் இன்றைக்கி அவர் கோர்ட்டுக்கே வரல. அப்போது அண்ணாமலைங்கிறது வந்து இட் இஸ் ஆல்வேஸ், அதில் ஒன்றும் ஓல்டு நியூங்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நாளைக்கு என்ன வாட் நெக்ஸ்ட்டுங்கிறது தான் அண்ணாமலை. ஸோ வாட் நெக்ஸ்ட் இஸ் டெஃபினெட்லி இந்த மேசக்கர் தான். திமுக இந்த தேர்தலில் ஜெயிக்கக்கூடாது, அதை ஆண்டவனும் முடிவு பண்ணிட்டான், அண்ணாமலையும் முடிவு பண்ணிட்டான். அருணாச்சல சொல்கிறேன். நம்ம என்னன்னு சொல்கிறேன் கேளுங்க. ஒரு சுரங்கு பாதையை ஏற்படுத்துகிறவன் எதுவுமே பண்ணாத மாதிரி தான் தெரியும்.
அதுக்கப்புறம் உங்களுக்கு 300க்கு ஒரு டைம் சேவிங்கில் உங்களுக்கு அந்த இடத்த நீங்கள் கடந்து போவீங்க. ஒரு பாலம் கட்டும்போது உங்களை தொல்லை பண்ணுற மாதிரியே தெரியும். சுரங்கப்பாதைக்கும் பாலத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன? பாலம் உங்களை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்படா திறப்பீங்க, எப்படா சந்தா போகிறது, சுரங்கப்பாதை நடக்கிறதே உங்களுக்கு தெரியாது. ஸோ அதைத்தான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்கார். ரெண்டுத்தையும் ஒழுங்காக பண்ணுறாரு. சுரங்கப்பாதையை அடுத்த 10 வருடத்தில் பிஜேபி அப்படிங்கிறது எப்படி வரணுங்கிறத ஒழுங்காக பண்ணுறாரு. பாலத்தை கட்டி, அதாவது விமர்சனங்களை ஏற்படுத்தி ஒவ்வொருத்தரையும் கேள்விக்குள்ளாக்குற வேலையை அவர் பண்ணுறாரு. நெரேட்டிவ்ஸை அண்ணாமலை செட் பண்ணுறாரு. தட் இஸ் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட். என்ன பிரச்சனை? நீதிமன்றம் 1000 கோடி டாஸ்மாக் பிரச்சனையை எடுக்க மாட்டேங்குது, பேச மாட்டேங்குது. இவங்களும் சொல்கிறாங்க, அண்ணா யூனிவர்சிட்டியில் அவர் ஏதோ கொடுக்குறேன்னார, கொடுக்க சொல்லுங்க அப்படின்றாங்க. கோர்ட் அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை, வேறு வேலையை பாருங்க. பட் இது கம்பேரிசன் பண்ணும்போது விஜய் நரேஷனில் கொடுத்துருக்கிறதா நரேட்டிவ் செட் பண்ணுற மாதிரி. விஜய் தியானத்திலே இருக்கின்ற ஒரு ஞானி. அவர் வாயை திறக்க மாட்டார். நான் பலமுறை சொல்லியிருக்கேன், ரஜினிக்கு 2 குவாலிட்டி உண்டு. ஒரு ரௌத்ரம், அது அண்ணாமலை. ஒரு நிதானம், அது விஜய். விஜய்கிட்ட நீங்கள் போய் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது, ரொம்ப தப்பு. உடுப்பி ஹோட்டலில் போயிட்டு காலை காணோம்னு சொல்லக்கூடாது, ஆளை காணோம்னு வேணால் சொல்லலாம். வெல் செட் சார். ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு ஒரு எல்லாத்த பற்றியும் பேசியிருக்கோம், தொடர்ந்து பேசும். தேர்தல் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். பட் தமிழ்நாடு தேர்தலுக்கான ஃபீவர் ஆரம்பிச்சிருச்சு. அது அந்த ஒரு ஜோர் ஃபீவரெல்லாம் ஏப்ரல்லே ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் லிவர் போக வேண்டிய பாக்கி மட்டும்தான். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி.